உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். யார் வரலனாலும் வந்தாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம நடுவில் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். என் நாமத்தினால எங்கே ஒன்றோ ரெண்டு பேர் கூடுகிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும் கடைசி நாட்களிலே ஒருவேளை கம்மி ஜனங்க இருந்தாலும் சரி அவர் நடுவில் போகாம இருக்க முடியுமா அப்படின்னு கர்த்தர் குடும்பத்துல 2 பேர் ஜெபம்னால கர்த்தர் அவர் நடுவில் வருகிறார். ஒருவர் ஜெபம்னால கர்த்தர் நடுவில் வருகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Joshua chapter 7 verse 10. யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமென். இந்த காலவெளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எழுந்திரு, getting up and stop. ஒரு காரியத்தை நீ எழுந்திரு, ஒரு காரியத்தை நீ செய்யாத. அதுதான் இன்னைக்கு இந்த காலவெளியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது எழுந்திரு. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார், எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நாம் தேவ சமூகத்துல வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் அது என்ன முறைப்படி தான் செய்யறோமா இல்லது நம்ம இஷ்டத்துப்படி செய்கிறோமான்னு சொல்லி தெரியாமல் அதாவது யோசுவாவை போல விழுந்து கிடக்கிறோம். இங்க ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரவேல் புத்திரர் இப்ப ஆண்டவர் யோசுவாவை சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் அந்த பட்டப்பாடிகளில் ஒளித்து வைத்ததும் உண்டே அட சொல்றார். யோசுவா, உன் ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்திருக்காங்க, என் கட்டளையை மீறிட்டாங்க, அவர்கள் என்ன செய்திருக்காங்க, என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், திருடிட்டாங்க, வஞ்சித்தாங்க. அது எல்லாத்தையும் இப்படி எல்லாம் திருடி வஞ்சித்து என் உடன்படிக்கை மீறி எல்லாம் பண்ணி பண்ட பாடிகளுக்குள்ள ஒளிந்து வைத்திருக்கிறார்கள். ஜனங்கள் இருக்காங்களே, நீ என்னடான்னா முகங்குப்புற விழுந்து நீங்க என்ன செய்துட்டு இருக்க, சமுத்திரம் விழுந்து கிடக்குற, அது சரியா? அதனால என்ன லாபம்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? 10ஆம் வசனம் வாசித்தோம், நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்தை வச்சுட்டு ஜெபம் 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 இல்ல உபவாசம் சொல்லி தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தால அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனப்பட்ட யோசுவா கிட்ட வந்து சொல்றா, நீ விழுந்து கிடக்கிறது என்ன? நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, இப்படி நீ விழுந்து கிடக்காத, எழுந்திரு, முதல் செய்ய வேண்டியதை செய், பாவத்தை நிக்கிரகம் பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, அப்புறம் என்கிட்ட வா, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். யோசுவா பாவம் செய்யல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். சோ ஆண்டவர் யோசுவாவுக்கு வந்து சொல்றார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்க ஒருத்தர் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. பிள்ளை 11 16ல இருந்து வாசிங்க. 21:16. பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யார் அழுது? ஆகார். ஆகார் குழந்தைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அம்பு பாயிற தூரத்துல குழந்தைய தண்ணியா விட்டுட்டு இந்த அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லவே இல்லை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஹல்லேலூயா. இங்க ஆகார் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து ஆகார் ஸ்டாப் கிரையிங். ஆகார்
பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். அந்த பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ எழுந்திருந்து 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையில் பிடித்துக் கொண்டு அவனை அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? எழுந்திருக்க வேண்டும், அழைய நிறுத்த வேண்டும். ஆமென். தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும் அதை செய்யணும். அதை செய்து விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கான சமூகத்துல பொறுமையில் இருந்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். கர்த்தர் சொல்றார், நீ எழுந்திரு, ஆகாரே நீ எழுந்திரு, எழுந்து உன் பிள்ளை இருக்கிற சத்தத்தை நீ கேட்ட, நீ என் செய்ய வேண்டியது நீ அழுது இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நான் தண்ணீர் கொடுக்கறத குடிச்சிட்டு இங்கே இருக்கணும்ன்றது இல்ல. பிள்ளைய நீ கையை பிடிச்சு கொண்டு போ. ஆமென். நீ இங்கே உட்கார்ந்து கல்ல கர்த்தர் அழைச்சுடு, நீ எழுந்து பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு போ. ஹalleluya. நீங்க என்ன வாசிக்கிறோம்? ஸ்டாப் ட்ரைங், அழைய நிறுத்து, செய்ய வேண்டியதை செய். ஹalleluya. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்கு போ. திருப்பி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். திருப்பி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாத்துல என்ன வாசிக்கிறேன்னா, நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்கு போ. யோனா, நீ கீழ்ப்படியாம இருந்தது போதும், கீழ்ப்படியாம இருந்தது போதும். எழுந்து எழுந்து நான் சொல்ற வேலையை செய். ஹalleluya. நான் ரட்சிக்கிறது ரட்சிக்காம இருக்கிறது என்னுடைய விட்டது. ஆமென். அது என்னுடைய வேலை, நான் செய்துக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ எழுந்து கீழ்ப்படியாம விட்டு எழுந்து போ, நினைவுக்கு போ, நான் சொன்ன வேலையை செய். சோ இங்க என்ன வாசிக்கிறோம்? எழுந்திருக்க வேண்டும், கீழ்ப்படியாமை விட்டு எழுந்திருக்க வேண்டும், கீழ்ப்படியாமை விட்டு எழுந்திருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எலியா கிட்ட பேசுறத வாசிக்கிறோம். எலியா கிட்ட சொல்ற, எலியாவே நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு. எழுந்திரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இல்ல நம்ம 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்திருந்து நான் கொடுக்கிற போஜனத்தை சாப்பிடு, சாப்பிட்டு ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். You have to go long way. உன்னுடைய பிரயாணம் இதோடு முடிஞ்சிச்சு நினைக்காத. கர்த்தர் அழைத்ததான் அழைப்பது அல்ல. கர்த்தர் அநேக ராஜாக்களை அநேகரை அபிஷேகிக்கும்படியாய் கர்த்தர் எலியாவை பயன்படுத்துகிறார். அதை தெரியாம எலியா இருந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு நான் சாக போற ஆண்டவரே, எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, இதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் என்ன அத 38 வருஷமாய் திமிர்வாதமாய் படுத்துக் கொண்டிருந்ததான அந்த மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னை தூக்கி கொண்டு போக சாப்பிட்டு சொல்லுகிற ஒருவனாய் மாறுகிறான். ஆண்டவரே, நான் நல்லா உணவு கேட்டிருந்தா ஆண்டு சோகப்படுத்திட்டு இருப்பாரு. ஆனா இவன் சொல்றதுல என்னன்னா, என்னை யாரும் கொண்டு போய் விடல, சாப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறனா ரீசன் சொல்ல வேண்டாம். அநேக இது காரணம் இல்ல, காரணம் எல்லாம் கேட்கும்போது நல்லதா இருக்குது. ஐயோ இப்படியா இப்படியா நல்லதா இருக்கு. ஆனா அந்த ரீசனாக மாறி ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோமே. அன்னைக்கு கர்த்தரை பார்த்தாரு, படிக்க எடுத்துக்கொண்டு நடைன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு காலத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தலைன்னா நாம் அப்படியே ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். ஹalleluya. சோ நீ எழுந்து நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திருக்க வேண்டும். ஹalleluya. இதுக்கு இவ்வளவு நேரம் படுத்ததற்கு காரணம் என்னன்னா, அவன் சாக்கு சொல்லியிருந்தான். அவன் சாக்கு சொல்லியிருந்தான். நாள முடியல, பொறுத்து முடியல, தூக்கி போய் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, பல சாக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, போதும், நீ சாக்கு சொன்னதெல்லாம் போதும், நீ ரீசன் சொன்னதெல்லாம் போதும், நீ எழுந்திரு, இப்ப உன் படிக்க நீ எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கர்த்தர் சொல்றதை பார்க்க முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கெட்ட குமாரனை கதலை பார்க்கிறோம். தகப்பனை இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இங்க என்ன வாசிக்கிறோம்? பாவம் செய்தது போதும். இவ்வளவு நாள் நீ பாவம் செய்த, பரத்துக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்த. இப்ப நீ பாவத்தை விட்டு எழுந்திரு, நீ எழுந்திரு. இப்ப நீ வர வேண்டிய தகப்பனிடத்துல வா. உனக்காக தகப்பன் கைகளை விரித்தவராய்
வழி வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்ப என் மகன் வருவான் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே உன் பாவத்தை விட்டு, உன் கீழ்ப்படியாமையை விட்டு நீ இப்பொழுது பிதாவினிடத்துல வா என்கிறதான ஒரு சத்தத்தை இந்த இடத்துல நாம் கேட்கிறோம். அவன் எழுந்து, நீ எழுந்து. எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, முதலாவது நம்ம எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா அங்கேயே உட்கார்ந்துக்கிறோம். அது நாளாகட்டும், வருஷம் ஆகட்டும், நம்ம எழுந்திருக்கதே இல்ல. அந்த காரியத்தை விட்டு வெளியே வர்றதே இல்ல. அதிலே பிடிவாதமா உட்கார்ந்துக்கிறோம். சொன்னா நீ எழுந்திரு. முதலாவது நீ எழுந்திரு. பாவத்தை விட்டு தகப்பனிடத்துல வா. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மரித்தவர்களை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ எழுந்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொன்னார். இன்னொரு புறத்துல வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். செத்த கிரியைகளை விட்டு எழுந்திருக்க வேண்டும். செத்த ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியத்தில் நம்ம வரணும். அவர்கள் தான் ஜீவன் உள்ளவர்கள். அவர்கள் மத்தியில தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசமா இருக்கிறார். மரித்தவர்கள் மத்தியில கர்த்தர் வாசமா இருக்க மாட்டார். துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் வாசமா இருக்கிறார். அப்படி சொல்றார். இன்னும் மரித்தவர்கள் மத்தியில வாசமா இருக்கிறது. நீ எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? உன்னத பாட்டுல, என் பிரியமே ரூபவதியே நீ எழுந்திரு. உன்னத பாட்டுல வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிகவும் அழகான ஒரு வசனம். என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்திரு. இரண்டாம் அதிகாரம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. ஆமென். என்ன வசனங்கள்? 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. எழுந்திரு என் பிரியமே. யாருக்கோ சொல்றதெல்லாம் போயிட்டு கடைசி இங்க சொல்றாரு, என் பிரியமே, எனக்கு பிரியமான மகளே, எனக்கு பிரியமான மகனே, நீ எழுந்து வா. ஏன் தெரியுமா? மாரிக்காலம் போயிடுச்சு, தென்றது மழை பெய்து ஒழிந்தது. கீழே நிறைய வசனம் இருக்கு, இப்ப நான் அதுக்குள்ள போல. ஆனா சொல்ற, நீ எழுந்து வா என் பிரியமே, நீ எழுந்துரு. வாசிங்க ஒரு வசனம். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கு எண்ணி விதை விதையுங்கள், தயவுபட்டதாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அது தேட காலமாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இந்த வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் எடுக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய ஒரு செய்தியான ஒரு வசனம். இந்த 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கடைசியில வாசித்தோம், இது கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறதுபடினால்தான் நீ அழுகிறத நிறுத்திட்டு, ஹalleluya, உன் மகனை பிடிச்சிட்டு நீ என்ன பின்பற்றி வா. யோசுவா, நீ அழுகிறத நிறுத்திட்டு பாவத்தை சரி பண்றத பாரு. ஏன்னா கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறது. கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். தரிசு நிலத்தை பண்படுத்துகிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் மௌனமா இருக்க ஆண்டு விரும்புகிறது இல்ல. இந்த காலத்துல சும்மா தேவசமத்துல மாய்மலத்தனமாய் உள்ளத்துல ஒண்ணு வெளியே கொண்டு வச்சுட்டு நான் உபவாசிக்கிற பாருங்க, நான் ஜெபிக்கிற பாருங்கன்னு தேவசமத்துல விழுந்து கிடக்கிறத கர்த்தர் விரும்புறதே இல்ல. கர்த்தர் சொல்றார், யோசுவா நீ எழுந்திரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாங்க. இன்னைக்கு நாம் எழுந்திருக்க வேண்டிய நாட்களில வந்திருக்கிறோம். ஏன்னா இது கர்த்தரை தேடுகிற நாட்கள். ஹalleluya. இது கர்த்தரை
கர்த்தரை எப்படி நாம தேடணும்? முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரை நாம் தேட வேண்டும். வாசிங்க உபாகமம் 4 அதிகாரம் 22 வசனம். உபாகமம் 4 அதிகாரம் 29 வசனம். 4 அதிகாரம் 29 வசனம். அப்பொழுது அங்கே இருந்த உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். இது கர்த்தரை கண்டடையத்தக்க நேரம் காலம் என்று நாம் பார்த்தோம். எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஹalleluya. பேருக்காக, அதாவது சடங்காச்சாரமாக கர்த்தரை தேடினால் நாம் கர்த்தரை கண்டடையவே முடியாது. மோசே கர்த்தர் சொன்னார், வா மலையின் உச்சியில வந்து சமுத்திரம் உட்காரு, நான் உனக்கு வெளிப்படுவேன் என்று சொன்னார். வசனத்துல வாசிக்கிறோம், மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவன் என்று சொல்லி. அவர் எப்படி போய் தேடினார்? முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட, என் ஆண்டவரே சமூகமே எல்லாமே வேற எதுவுமே எனக்கு கிடையாது என்று சொல்லி மலையின் உச்சியில கர்த்தரை பர்வதத்துல போய் உட்கார்ந்திருந்தபடினால்தான் கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்டார். மோசேயிடத்துல 10 கற்பனைகளை கொடுத்தார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இது தேட வேண்டிய காலம் இது. கர்த்தரை தேடுகிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். எப்படி தேடிக் கொண்டிருக்கிறோம்? ஹalleluya. அநேக வாசல்கள் அடைபட்டு வருகிற இந்த கடைசி நாட்களிலே நமக்கு கர்த்தர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற நல்ல ஸ்டாக்கிங்களை, பாக்கியங்களை கர்த்தர் போட்டிருக்கிறார். எப்படி தேடிக் கொண்டிருக்கிறோம்? ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 1 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். 1 நாளாகமம் 14 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்துக்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேல் மரப்பண்ணினார். ஸ்தோத்திரம். நான் 2 நாளாக இருக்கும் நினைக்கிறேன். சரி, அங்க என்ன வாசிக்கிறோம் சொன்னா, நித்தமும் கர்த்தரை தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? இடைவிடாமல் தொடர்ச்சியான ஒரு தேடுதல் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கர்த்தரை தேடுனேன், நாளைக்கு விட்டுட்டேன், இல்ல இந்த வாரம் சர்ச்சுக்கு போனேன், கர்த்தரை தேடுனேன், ஆசீர்வாதம் பெற்றேன், அடுத்த வாரம் நான் வரல, அடுத்த வாரம் விட்டுட்டேன், இல்ல தொடர்ச்சியாய் கர்த்தரை தேட வேண்டும். நித்தமும் தேடி, ஹalleluya. நித்தமும் தேடுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹalleluya. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். என்ன வாசிக்கிறோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? தங்களை தாழ்த்தி. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தரை தேட வேண்டும். தாழ்த்தாத ஒருவர் நான் கர்த்தரை தேடிக்கிறேன், கர்த்தரை சமூகத்துல இருக்கிறேன் அப்படின்னா நம்பாதீங்க. அவங்க பொய் பேசுறாங்கன்னு தான் அது அர்த்தம். ஏன்னா யார் ஒருவர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள். தாழ்த்தினா தானே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே கூப்பிட முடியும். நான் ரொம்ப பெரியவங்க தெரியுமா, நான் யார்கிட்ட அப்படின்னு போனா ஆண்டவரே என்னை மன்னிப்பு கேட்க முடியுமா? கேட்க வந்து ஜெபம் வரவே வராது. அப்போ அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க? மாய்மாலத்தனமா இருப்பாங்க. இது என்ன செய்யலாம்? அது எப்ப நம்ம அதிகமாய் மாய்மாலத்தனமாய் உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் இருக்கிறோமோ கரெக்டா ஒளியக்கூடல் வந்து உட்கார்ந்துருவான். ஆமென். அவன் விசுவாசிகள் கிட்ட வரும்போதே ரொம்ப பக்திமான் மாதிரி காட்டிக்குவான். அன்னை பாஷை பேசுறேன், பிசாசு கூட அன்னை பாஷை பேசுறேன் தெரியுமா உங்களுக்கு? பேசும். அவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் தெய்வ தூதனா இருந்தவன் தானே. ஹalleluya. அவனுக்கு எல்லாம் தெரியும்.
அந்நிய பாஷை பேசுறவங்களை கூட நாம் நம்ப கூடாது. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் மட்டும்தான். எப்படி எப்படி நம்ம அறிஞ்சிக்கலாம்னா அவருடைய கிரியைகளினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யணும், அவருடைய கிரியைகளினாலே நாம் அறிய வேண்டும். சோ தாழ்த்தாத ஒருவன் நான் கர்த்தரை தேடுகிறேன்னா அது ஒரு பொய்யான ஒரு காரியமா இருக்கும். பெருமை, எரிச்சல், வைராக்கியம், கோபம் இதெல்லாம் வச்சுருங்க. நான் கர்த்தரை தேடுறேன், நான் ஒரு பக்திமான், இல்லவே இல்ல. அவருடைய கிரியைகளை பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கும். அதாவது ஒரு மாமரம் சொன்னா அது மாங்கனியை தான் கொடுக்கும், அது போய் பல பழத்தை கொடுக்காது. ஆமென். வசனத்துல வாசித்தா அதனுடைய கனிகளை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அப்ப அந்த கனிகளை பார்த்து தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யார் என்று சொல்லி. அவங்க செயலை பார்த்தோ அல்லது அவங்க பேசுற பேச்சை பார்த்தோ நாம் ஒருத்தரையும் இடப்பட முடியாது. அவருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு, அவருடைய கனி எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து போட்டிருக்கிறாங்க என்று பார்த்து தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோ ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்தி கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம், மூணாவதாக ஆமோஸ் புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பற்றிக்கும். ஆரம்பத்துல வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சோ நம்ம இந்த உலகத்துல பிழைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைக்கணும், உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம பிழைக்கணும், செழிப்பா இருக்கணும்னா நம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மட்டும்தான் பிழைக்க முடியும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மட்டும்தான் உண்மையாய் தாழ்மையோடு உத்தமமாய் கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சியாக நித்தமும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மட்டும்தான் பிழைக்க முடியும். பிழைக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா அவர்கள் மட்டும்தான் பிழைக்க. நீங்க துன்மார்க்கன் சறுக்கலான இடத்துல அவன் நின்று கொண்டு இருக்கிற எப்போ விழுவாங்க அவனுக்கு தெரியாது. அதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, பேருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் சறுக்கலான இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நம்முடைய பாதங்களை காட்ட உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவினால் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னா நம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள். ஆமென். தாழ்மையோடு, பொறுமையோடு, அதாவது முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடும்போதே இந்த உலகத்துல நாம் பிழைப்போம். ஹalleluya. வாசிக்க 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹalleluya. நீ தேடினால் நீ நிச்சயமா கண்டடைவாய். ஹalleluya. எப்படி தேட வேண்டும்? அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேவி. கர்த்தர் நல்ல எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை அவர் உள்ளத்தின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட மறைவானது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். மேல சொல்லலாம் இதான் ரீசன் அதான் ரீசன் அல்ல. கர்த்தர் உள்ளத்தை பாரு. நீ எந்த இன்டென்ஷனோட நீ செய்த. ஹalleluya. அதாவது பொய் பேசுறது பாவம். பொய் பேசணும் பிளான் பண்ணிக்கிறோம் பாருங்க. நிறைய நேரத்துல அப்படி பிளான் பண்ணணும். இப்படி நீ போல நான் பரவாயில்ல கேட்டா இப்படி சொல்லிடலாம் அப்படி பிளான் பண்ற பாருங்க, அது பெரிய பாவம். உலக பிரகாரமா கூட கொலை செய்யறது பாவம். கொலை செய்ய தூண்டினவர்கள் அவங்களுக்கு பெரிய தண்டனை. ஆமே, புரியுதுங்களா? கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஹalleluya. சோ நம் சாக்கு போக்கு சொல்றதோ இல்ல பல ரீசன் சொல்லிட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகுறதோ அது நல்லதே அல்லவே அல்ல. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஹalleluya. நீ கர்த்தரை தேடினால், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், அவர் உனக்கு வெளிப்படுவார். உன் காரியத்தை எல்லாம் பொறுப்பேற்று அவர் நடத்துவார். ஹalleluya. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல வாஸ்தவம் 14ஆம் வசனம் என்ன வாஸ்தவம்? அப்ப நம்ம தாழ்மையோட நம்ம கர்த்தர் சமூகத்துல கேட்டா உங்க தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கொடுப்பார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேசத்துக்கு கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறது. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 34 அதிகாரம் 9-10 வசனம். சங்கீதம் 34 அதிகாரம் 9-10 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 34 9-10. இங்க குட்டிகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவரை பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியந்து பட்டினியா இருப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம் கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையும் நம்ம குறைபடவே முடியாது. அப்படின்னு சொல்றாரு கர்த்தரை பிள்ளைகளை. இது கர்த்தரை தேடுகிற காலம். ஆமென். இது கர்த்தரை தேடுகிற காலம், மௌனமா இருக்கிற காலம் அல்ல. நம் கர்த்தரை தேடுகிற காலம். இந்த தேடுகிற காலத்துல நிச்சயமாகவே நாம் தேடும் பொழுதே இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாய் அவரை தேட வேண்டும், முழு இதயத்தோடு அவரை தேட வேண்டும், தொடர்ந்து நித்தமும் தேட வேண்டும், தாழ்மையோடு தேட வேண்டும். தேடும் போது பிழைப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இதுக்கு முன்னால அழுவதை நிறுத்திடலாம். ஆமென். பாவத்தை செய்யறதை விட்டுடலாம், கீழ்ப்படியாமை விட்டுடலாம். என்ன வாசிக்கிறோம்? அதாவது மரித்தவர்கள் மத்தியில வாசமா இருக்கிறத விட்டுடலாம். ஆமென். சோ சாக்கு சொல்றத விட்டுடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமென். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலவழியில நான் பெரிய செய்தி கொடுக்காம சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் பக்தர்களை குறித்து நான் பேசும்போது பெரிய செய்தியாக மாறும். நான் சுருக்கமான ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். யோசுவாவை போல தேவ சமூகத்துல பாவத்தை வைத்துக் கொண்டு முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறோமா? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி என்று சொல்லி யோசுவா தேவ சமூகத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறான். கண்ணீரோடு உபவாசத்தோட தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றார், எழுந்துரு. நீ உபவாசித்து இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்துரு. முதல் போயிட்டு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ண. இஸ்ரவேலர் பாவம் செய்யலாம் என்றார். ஆகார் கூட அப்படின்னா என்ன செய்யணும் அதை செய்யாம பிள்ளை சாகத்தை நான் பார்க்க மாட்டேன் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சத்தத்தை கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். நீ எழுந்துரு. நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுது இருக்கிற? யாருக்கு உதவி வேணுமோ அவங்க சத்தத்தை நான் கேட்டுட்டேன். நீ எழுந்துரு, அழுத நிறுத்து, உன் பிள்ளைய கையை பிடிச்சு கொண்டு போ அப்படின்ற. ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரனை பார்த்தா அவன் வெறும் சாக்கு சொல்லினே உட்காந்துக்கிறான் 38 வருஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு நாள் தான் நம்ம சாக்கு சொல்லுவோம்? எவ்வளவு நாள் ரீசன் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. என்ன தூக்கி இப்ப விடுறதுக்கு யாரும் இல்ல, நான் போறதுக்குள்ள ஒரு தேவதூதன் வந்து கலக்கிறான், நான் கலக்கிற உடனே வேற ஒருத்தர் இறக்கிறான், எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறது. ஏன்னா என்ன திமிர்வாதக்காரன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாக்கு சொல்லினே இந்த வாழ்நாள் ஃபுல்லா நீ இப்படிதான் இருக்கணும். ஆனப்படி நான் எழுந்துறேன்னு சொல்லுகிறார். உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. நீ கதைத்தான் கத்த சொல்றாரு, எழுந்துரு. நீ ரீசன் அதாவது சாக்கு சொன்னது போதும். யோனாவை பார்த்து கத்த சொல்றார், நீ கீழ்ப்படியாம இருந்தது போதும், எழுந்துரு. எழுந்துரு, நினைவுக்கு போ, நான் அங்க இருக்கிற கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. நீ எலியா பார்த்து சொல்றார், நீ தூங்கினது போதும், எழுந்துரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். குமாரனை பார்த்து சொல்ற, அவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் பாவம் செய்தது போதும், நான் எழுந்து அப்பாட்ட போறேன். நான் பரத்துக்கு விரோதமாவே தகப்பனுக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் எழுந்திருக்கிறான். கடைசியா நம்ம பார்க்கிறோம், விசுவாசிகள் மரித்தவர்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா இது கர்த்தரை தேடுகிறதான காலம். கர்த்தரை தேடி அவரை அண்டிக் கொள்ளுகிறதான ஒரு காலம். கடைசி நாட்கள். உண்மையாக கர்த்தரை தேடுவோம், பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிப்போம் என்று போன வாரத்துல பார்த்தோம். நித்தமும் அவரை தேடுவோம், நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேடுவோம். ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தினவர்களாக தேடுவோம். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலவழியில ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாமா? என்னை கேட்டுக்கொண்டு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதர சகோதரியே, ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாமா? உன் வாழ்க்கையில வந்ததான பிரச்சனை, உன் வாழ்க்கையில வந்ததான போராட்டத்தை நினைத்து இன்னும் நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறியா? இன்னும் நீ துக்கத்தோட காணப்படுகிறியா? இன்னும் நீ வேதனையோட இருக்கிறியா? நீ ஜெபிச்சு எத்தனை நாள் ஆச்சு? நீ கர்த்தரை தேடி எத்தனை நாட்கள் ஆனது? நீ கர்த்தரை சமூகத்துல உட்கார்ந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? நீ வேதத்தை வாசித்து எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு? கொஞ்சம் நீ எழுந்திருப்பாயா? துக்கத்தை விட்டு எழுந்திருப்பாயா? உன் வேதனை விட்டு எழுந்திருப்பாயா? பலவீனா எனக்கு முடியலன்னு சாக்கு சொல்லினே உட்கார்ந்துருக்கிறியா? நீ எழுந்திருப்பாயா? இது கர்த்தரை தேடுகிற காலம், மௌனமா இருக்கிற காலம் அல்ல இது. நீ எழுந்திருக்க வேண்டும். நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். எழுந்திருக்கலாமா? நீ எழுந்திருக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தரை தேடும் போது நீ பிழைப்பாய். சாலமோன் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை தேடினபடினால நீ பிழைப்பாய். கர்த்தர் கனத்தினால மகிமையினால ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் சாலமோனை நிரப்பினது போல உன்னையும் கர்த்தர் நிரப்புவார். உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு என்ன குறைச்சல் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். சாலமோனுக்கு எல்லாம் கொடுத்ததுனால கடைசியா கர்த்தரை விட்டே தூர போகிற நிலைமை வந்துச்சு. ஆண்டவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டார். நமக்கு என்ன தேவையோ அது உடனுடைய சந்திப்பார். நம் தேவைகளை சந்திக்கிறதான கர்த்தர். அதுக்காக நம்ம ஒண்ணு இல்லாத வீட்டுல நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம தேவை வரும்போது கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, எழுந்திருங்க. உங்க படிக்க விட்டு எழுந்திருங்க. உங்க துக்கத்தை விட்டு எழுந்திருங்க. உங்க வேதனை விட்டு எழுந்திருங்க. உங்க கீழ்ப்படியாமை விட்டு எழுந்திருங்க. ஆவியான உணர்த்துகிற ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில வந்ததான துக்கத்தை நினைச்சு ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதை அனுபவிக்கணும், அதாவது ஏன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலத்தை அனுப்பினார், அனுமதித்தார் என்று சொல்லி தேவகிட்ட ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட பேச்சாரப்பட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட நான் இனிமேல் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துக்கிறீங்க. ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இல்ல, உனக்கு நன்மை மட்டும் செய்கிற தேவன் அவர். நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, காரியத்தை செய், கர்த்தரை தேட ஆரம்பி. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரமுள்ளதான் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஒவ்வொரு நாளுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சில காரியங்களை நாங்கள் இந்த காலவழியில பார்க்கிறாச்சா, இன்னைக்கு முக்கியமா நாங்கள் கர்த்தர் எழுந்திரு, இது கர்த்தரை தேடுகிற காலம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் எழுந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இந்த வசனத்தை கேட்கிறவர்களை மாற்றமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை மாற்ற மாட்டவரே. நாங்கள் எத்தனை நேரத்துல சாக்கு சொல்லின்னு எத்தனையோ ரீசன் சொல்லி உட்கார்ந்துக்கிறோம் ஆண்டவரே. எழுந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எழுந்திருக்கும் போது எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எழுந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிற வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பீராக. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எழுந்திருக்க ஆவியானவர் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்வீராக. தேவ மகிமையினால கிருபையினால இந்த பிள்ளைகளை நிறைத்தல்லும். பலவீனங்கள் மாறட்டும், அந்தகார கிரியைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். எங்களை எல்லாரையும் தாழ்த்தி அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகளை மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.